Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் நடிகர் விஜய் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். முதல்வருக்கான தனி செயலாளர்களை நியமித்தல், அதிகாரிகள் இடமாற்றம், காத்திருப்போர் பட்டியல் என தொடர்ச்சியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அந்த வகையில் தனது ஆஸ்தான ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமித்த செயல் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் மாரடைப்பு வந்தால் ஓம் சுராச்சாரி நமோ என்று சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த தியானம் செய்யுங்கள், பேரும் புகழும் வரும் என்று கலராக பல ரீல்களை அள்ளி விட்டிருக்கிறார் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர். அது மட்டுமில்லாமல் இவர்தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கும் ஜோதிடம் கணித்து கொடுத்திருக்கிறார். ஜெயலலிதா தனது ஆலோசனையின் பெயரிலேயே ஆங்கிலத்தில் அவரது பெயரை கூடுதலாக ஒரு ஏ எழுத்துடன் ஜெயலலிதா என எழுத தொடங்கினார். அதன் பிறகே அதிமுக 2 முறை ஆட்சியை கைப்பற்றி அவர் முதலமைச்சராக இருந்தார் என்றும், சசிகலாவும் என் சசிகலா என்ற தனது பெயரை VK சசிகலா என தனது ஆலோசனையினாலேயே மாற்றிக்கொண்டார் என்றும் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு டெல்லிக்கு சென்று அத்வானி போன்ற தேசிய தலைவர்களுக்கு ஆன்மீக ஆலோசகராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் விஜயுடன் நெருக்கமாக பயணிக்கும் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளராகவும் பதவி வகித்து வருகிறார். ஒரு ஜோதிடருக்கு மாநிலத்தின் முக்கிய அரசியல் முடிவு எடுக்கும் பதவியை வழங்கியது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய காலத்தில் பெரும் பின்னடைவு என்று விமர்சிக்கப்படுகிறது. தவேகாவுக்கு ஆதரவு அளித்த CPM, VCK உள்ளிட்ட கட்சிகள் இந்த நியமனத்திற்கு தீவிர எதிர்ப்பு தெரிவித்தன. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு விவாதத்தின் போது VCK MLA வன்னியரசு மற்றும் தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் இந்த நியமனத்தை கடுமையாக கண்டித்தனர். அரசு நிர்வாகம் ஜோசிய கண்ணாடியில் இயங்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தனர். இதற்கு முன்பு ஜோதிடர் பேசிய வீடியோக்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நெட்டிசன்கள் தவேகா ஆட்சியை ஜோதிட அரசு என்றும், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க மந்திரவாதியா என்றும் விமர்சனம் செய்தனர். அதன் காரணமாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலின் யூடியூப் பக்கத்தில் இருந்து அவசரமாக வீடியோக்கள் டெலீட் செய்யப்பட்டன. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமன உத்தரவை தவேகா அரசு வாபஸ் பெற்றுள்ளது. ஒரு புதிய அரசு உருவாகிய சில நாட்களிலேயே ஜோதிடர் விவகாரம் பெரும் சர்ச்சையாக மாறியிருப்பது விஜயின் தலைமைத்துவத்துக்கு ஆரம்ப கட்டத்திலேயே சவாலை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் தரவு சார்ந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டிய அரசே இப்படி ஜோசியர் ஆலோசனைகளை கேட்டு நடக்கலாமா என்று கேள்வி எழுந்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.